மனிதர்களோடு எப்படி, தேவனோடு எப்படி, இதெல்லாம் கவனிக்கங்க. மனித உறவுகளோடு எப்படி வாழணும், தேவனோடு எப்படி வாழணும், சக மனிதரோடு, அறிந்தவரோடு, அறியாதவரோடு, புரிந்தவரோடு, புரியாதவர் எப்படி வாழணும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேதபாரனோடு வாழ்ந்தார், கள்ளனோடு வாழ்ந்தார், யூதாசோடு வாழ்ந்தார், பல தரப்பட்ட மக்களோடு வாழ்ந்தார். அவர் அவராகவே இருந்தார். ஆமென். யூதாஸ் கூட சேர்ந்தவர் யூதாஸ் ஆகிட்டாரா? வேதபாரனை சேர்ந்தவர் வேதபாரனை மாறினாரா? ஆசானை சேர்ந்தவர் ஆசாரியனை மாறினாரா? அவர் அவராக இருந்தார். சொல்லுங்க, அவர் உயிர்த்தெழுந்தனாலே எனக்கு ஒரு முன்மாதிரி வைத்திருக்க. சொல்லுங்க, பேட்டர்ன் தெரியுமா இருக்கும், டிசைன். அதாவது பேட்டர்ன் டிசைன் ஒரு படிப்பு இருக்குது. என்னம்மா? பேட்டர்ன் டிசைனர், ஃபேஷன் டிசைன் இருக்குது, பேட்டர்ன் டிசைனர் இருக்குது. அவங்க அதாவது ஆடை வடிவமைக்கிறவர்கள். ஒரு பெரிய படிப்பு அது. தேவன் சொல்கிறாரு, உன்னையே நான் ஒரு மாதிரியாக வச்சுருக்கிறேன், கரங்களை வச்சு. உங்கள் 2 பேரையும் உலகம் பார்க்கணும். அக்கா இருந்தால் அக்கா தங்கச்சி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லணும். உலகத்தில் பார்த்து புரியவே இல்லை. இது மாதிரி அக்கா தங்கச்சியை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லணும். ஒரு கொடியில் இருமலர்கள் மாதிரி. புரியவே இல்லை. நீங்கள் ஒரே தாய் பிள்ளைங்களா மாற்றான் தாய் பிள்ளைங்களாம் கேட்குற மாதிரி கூடாது. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கள், தேவன் ஒரு மாதிரி எனக்கு வச்சிருக்கிறாரு. சத்தமாக சொல்லுங்கள். வருகிறவர் நீதானா வேறு ஒரு ஒருத்தன் கேட்டான் இல்லை, அவனுக்கு தெரியல. சில பேர் கேட்குறாங்க, உண்மையாகவே நீங்கள் அந்த சபைக்கு தான் போகிறீங்களா? உண்மையாகவே உங்களை பார்த்தா தெரியலையே, உங்களை பார்த்தா புரியவே மாட்டேங்குது. எல்லாம் சொல்லுங்கள், பேட்டர்ன். நம்பர் 1 ப்ரூவ்ட். நம்பர் 3 he pledged me. என்னையே அவருக்கு என்ன பண்ணிட்டார்? பிளட்ஜ் பண்ணிட்டார். அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு அவரையே உங்களுக்காக பிளட்ஜ் பண்ணிக்கிறார். நீங்கள் என்னென்னு யோசிக்கிறீங்களே, அங்கே போயிடலாமா, இங்கே போயிடலாமா, புரியுதாம்மா, மருந்து குடிக்கலாமா, மாத்திரை குடிக்கலாமான்னு யோசிக்காதீங்க. உங்களையே உங்களுக்கு அவர் பிளட்ஜ் பண்ணியிருக்கிறார். அவரை விட வேறு யார் உங்களுக்கு உறுதி தர முடியும்? சத்தமாக, அவரை விட யாருமே அம்மா அப்பா உறுதி தர முடியாது. கைப்பிடிச்சி கொடுத்தோன்னே கை கழுவிடுவாங்க. கல்யாணம் சொல்லுவேன், கைப்பிடிச்சி கொடுத்துட்டீங்களா, தூரமாக இருங்க, அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாது அந்த பொண்ணையும் பையனையும். கையை பிடிச்சி கொடுத்து என்ன பண்ணிடணும்? சத்தமாக சொல்லுங்கள். சாப்பிட்டியா, தூங்குனியா, அந்த பொண்ணுக்கு தெரியாது சாப்பிட்றதுக்கு. உப்பு போட்டியா, சர்க்கரை போட்டியா, எவ்வளோ போட்ட, கைப்பிடிச்சி கொடுத்துட்டீங்கள. சொல்லுங்கள், அவர் என்ன பண்ணிப்பார்? கொடுத்தவரும் உறுதியாக இருப்பார், மேலகத்தரும் உறுதியாக இருப்பார். என்னுடைய உறுதியை விட அவர் உறுதி பெருசு. என் பிள்ளை நான் தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னை நம்புறதை விட, உங்கள் அம்மாவை நம்புறதை விட, புரியுது உங்களுக்கு? ஒரு வேளை பருப்பு சாமான் கொடுப்பாங்க உங்கள் அம்மா, என்ன பாக்கெட் கொடுப்பாங்க,